வணக்கம் நண்பர்களே. சென்னை வந்து கடல்ல மூழ்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸ் ஆகட்டும், இல்லைனா வந்துட்டு சோஷியல் மீடியா ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து எந்த அளவு உண்மை, எந்த அளவு பொய், இல்லை பர்டிகுலராக வந்து இதை வேணும்ட்டே பரப்பி விட்றாங்களா அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சுனாமி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏற்கனவே வந்து சென்னையில் வந்து சுனாமி வந்துச்சு. அப்போ வந்து சுனாமி வந்தது, அப்புறம் திருப்பி வந்துட்டு கடலில் உள்வாங்கிடுச்சு. அதனால் வந்தப்போ வந்து பிரச்சனை இருந்தது. அதுக்கப்புறம் தண்ணி பார்த்தீங்கன்னா அது இருக்கிற இடத்துல போயிடுச்சு. ஆனால் இப்போ சொல்கிறது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் தண்ணியே உயர்ந்து அப்படியே உயர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உயர்ந்தது தான், அதுக்கு மேலே வந்துட்டு குறைமான்றது டவுட்டு தான். உயர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது தேவையான நிலப்பரப்பை வந்துட்டு எடுத்துக்கும். அதுக்காவது அது கீழே ட்ரை ஆகிற வரைக்கும் எவ்வளோ தூரம் வந்துட்டு நிலப்பரப்பு வேணுமோ அதை எடுத்துக்கோன்றது தான் நிசப்தமான உண்மை. ஓகே, இப்போ வந்து நம்ம டாபிக் வருவோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 6 to 7 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிசிசின்ற ஒரு ஆர்கனைசேஷன் நாசாவோட சேர்ந்து கடல் மட்டம் உயருதா இறங்குதா அப்படின்றத வந்துட்டு எப்போவுமே ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. எவ்ரி 6 to 7 இயர்ஸ். ஐபிசிசினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இந்த ஆர்கனைசேஷன் தான் நாசாவோட சேர்ந்து இந்த ரிசர்ச்சை வந்து பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2021 ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடல் மட்டம் எந்த அளவு உயர்ந்திருக்கு, 1990s எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் இப்போ வந்து படிப்படியாக எவ்வளோ தூரம் உயர்ந்தது, அதை வந்து ஒரு சார்ட் கிராஃபாகவே வந்துட்டு வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் போகிற இது வந்து எப்படி போகும்ன்றதையும் அந்த சார்ட்டில் நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த ரிப்போர்ட் தான் வந்துட்டு இப்போ வந்து ரொம்பவே பேசும் பொருளாக இருக்குது. இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மெயினாக வந்துட்டு அதாவது இன்னும் 100 வருஷத்துக்கு வந்து கடல் மட்டம் எந்த அளவு போகும் அப்படின்றத வந்து கிளியர் கட்டாக போட்டிருப்பாங்க. நீங்கள் இந்த வேர்ல்டு மேப்பில் வந்துட்டு சென்னைக்கு, நம்ம இந்தியாவுக்கு போயிட்டு சென்னையில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் இப்போலேருந்து ஒரு 50 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடல் மட்டம் 1 அடி உயரம்ன்ற மாதிரி வந்து சார்ட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 100 வருஷம் ஆச்சுன்னா 2 அடி உயரம் அப்படின்ட்டு இருக்கு. 2 அடின்றது எவ்வளோ தூரம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நீங்கள் இப்போ பீச்சில் நின்னீங்கன்னா உங்கள் முட்டிக்கால் அளவு வந்து தண்ணி எவ்வளோ தூரம் வருதோ அதுதான் வந்து 2 அடியாக இருக்கும்ன்றது ஒரு அப்ராக்சிமேட்டான அளவுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நீங்கள் வந்து கடலில் வந்து அந்த 2 அடின்றது எவ்வளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்களா. இப்போ முட்டிக்கால் அளவு தண்ணி நிற்கிது அப்படின்னா அப்போ அந்த கரை வந்து எங்கே இருக்கும், அந்த தண்ணி இப்போ நீங்கள் பீச்சுக்கு போய் நிற்கிறீங்கன்னா முட்டிக்காலில் தண்ணி நிற்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பீச்சோடைய கரை எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ எந்த அளவு தண்ணி வந்து உள்ளே போயிருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் வந்துட்டு அனலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த சார்ட்டை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து எப்படி தோணுதுன்னா, இப்போ அப்படியே இது ஒரு கிராஜுவலாக வந்து அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிற மாதிரி தான் இருக்குது. எதுவும் வந்துட்டு அப்படியே குறைஞ்சி திருப்பி வந்து மாறிலாம் போகிற மாதிரிலாம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வந்து கிராஜுவலாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 2140 எவ்வளோ தூரம் உயர்ந்திருக்குன்றதை நீங்களே பாருங்கள். 1993 இப்போ 2022 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த அந்த சர்வே ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 10 சென்டிமீட்டர் கடல் மட்டம் வந்து உயர்ந்திருக்குது காமிக்கும். அதே போல் இப்போ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷம் கழிச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து 1 அடியாக இருக்கும். அதே போல் 100 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 2 அடியாக வந்துட்டு உயர்ந்திருக்கும். 2 அடியாக கண்டிப்பாக உயர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக தண்ணி வந்து ஊருக்குள்ளே வருங்க. ஊருக்குள்ளே வந்துச்சுன்னா கண்டிப்பாக சென்னையில் இருக்கிற எந்தெந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா காலியாகுதோ அதெல்லாம், அதாவது கடற்கரையோரம் எந்தெந்த இடம் இருக்கோ எல்லாமே வந்துட்டு காலியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நாசா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக தனியாக ஒரு மேப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. தண்ணி வந்து ஊருக்குள்ளே வர்றது எந்த அளவு வரும் அப்படின்றது ஒரு மேப் எடுத்துருக்காங்க. இந்த மேப் படி பார்த்தீங்கன்னா சென்னையில் அந்த கடல் மட்டம் உயரம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ளே வந்து தண்ணி உள்ளே வர ஆரம்பிச்சிடும். அது ரெட் மார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுதான் மென்ஷன் பண்ணுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2050 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2% வந்து கண்டிப்பாக சென்னைக்குள்ளே உள்ள தண்ணி வந்துடும் அப்படின்றாங்க. இதுவே வந்து 2140 வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15% வரைக்கும் தண்ணி உள்ளே வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா சென்னையே வந்து முக்கால்வாசி காலியாகிடும். இந்த மேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே வட சென்னை துறப்பாக வரைக்கும்லாம் வந்துட்டு தண்ணி உள்ளே வந்துடுற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தண்ணி வந்துட்டு, அதாவது கடல் மட்டம் உயர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீசிங். வந்து நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இப்போலேருந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர்ன்றது 100 வருஷத்தில் வந்து 1 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு குளோபலாக உலகம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவே அடுத்த 100 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆகலாம், இல்லை ட்ரிபிள் கூட ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது 2 டிகிரி இல்லை 3 டிகிரி செல்சியஸ் உயரலாம் அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதிரி டெம்பரேச்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிப்பாறைகள் எல்லாம் உருக ஆரம்பிக்கும். நம்மளுடைய துருவப்பகுதியில் இருக்கிற பனிப்பாறைகள் எல்லாமே உருக ஆரம்பிக்கும். இப்போ ஆர்க்டிக் சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி தண்ணிக்கு மேலே இருக்கிற, அதாவது தண்ணியில் இருக்கிற ஐசஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா உருகிறதுனால அந்தளவு வந்து சேஞ்சஸ் ஆகாது, அந்தளவு கடல் மட்டமும் உயராது. அதனால் எந்த பாதிப்பும் வந்துட்டு அந்தளவு உருவாகாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கிரீன்லேண்ட் எடுத்துக்கோங்க. இந்த கிரீன்லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேருக்கு கிரீன்லேண்ட் சொன்னாலும் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஐஸால் தான் நிரப்பப்பட்டிருக்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கடல் மட்டம், அதாவது தரையில் கடலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஐஸ் பாறைகள் இருக்கும். இந்த ஐஸ் பாறைகள் உருகிச்சுன்னா என்ன ஆகுன்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க. உருக கடல் மட்டம் கண்டிப்பாக உயருங்க. இந்த கிரீன்லேண்டில் இருக்கிற ஐசஸ் மட்டும் உருகினாலே போதும், கடல் மட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 20 to 30 அடி வரைக்கும் வந்துட்டு உயர ஆரம்பிச்சிருங்க. அப்படி உயர ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுன்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஒரு கடல் மட்டம் 20 அடி 30 அடி மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அது பக்கத்தில் இருக்கிற, அதாவது கடற்கரையோரமாக இருக்கிற எல்லா நகரங்களும், உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா நகரத்துலையும் அந்த பாதிப்பு வந்து உண்டாக்கும். இது பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில்
மட்டும் கிடையாதுங்க. சென்னையில் எவ்வளோ தூரம் உள்ளே வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரும். அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய அந்த கோஸ்டல் ஏரியாஸ்லாம் இருக்குல்ல, கொழம்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் மூழ்க ஆரம்பிச்சிடும். இதில் மாலத்தீவுலாம் எங்கே இருக்குதுன்னே தெரியாமையே போக ஆரம்பிச்சிருங்க. இது வந்து வெறும் கிரீன்லாண்டில் இருக்கிற அந்த 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த ஐசஸ், கிரீன்லாண்டில் இருக்கிற மொத்த ஐஸ் உருகிச்சுனா மட்டும்தான். இப்போது அண்டார்டிகான்னு ஒரு ஏரியா இருக்குங்க. அண்டார்டிகாவில் இருக்கிற ஐசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் உயரம் இருக்கிற ஐஸ் பாறைகள். இந்த அண்டார்டிகாவில் இருக்கிற 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்கிற ஐசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டில் இருக்கிற ஐசஸ் உருக ஆரம்பிச்சதுன்னா அண்டார்டிகா மட்டும் உருக முடிச்சிருச்சு. அதாவது அங்கே இருக்கிற ஐசஸ் எல்லாமே உருகிடுச்சுன்னா கடல் மட்டம் 200லேருந்து 300 கிலோமீட்டர், அதாவது 300 ஹைட் வந்து ஃபீட் வந்து அதிகமாகிடுங்க. இப்படி அதிகமாச்சுன்னா என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊரில் வந்துட்டு இப்போ வந்து டவர்ஸ் பில்டிங்ஸ்லாம் கட்டுறாங்களே, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 அடி 150 அடி வரைக்கும் தான் போகும். ஆனால் அதையும் தாண்டி ஒரு 50 அடி உயரத்தில் கடல் மட்டம் இருக்குன்னா என்ன ஆகுன்றது நீங்களே யோசிச்சு பாருங்கள். சென்னை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த வேர்ல்டு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது ரொம்பவே ஒரு பெரிய டேஞ்சரான ஒரு விஷயங்க. இது வெறும் வந்து அந்த ஐஸ் கியூப்ஸ்க்கு வந்து கரையிறதுக்காக மட்டும் டேஞ்சர்ன்ற மாதிரி சொல்லலை. நம்மளுடைய வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர்ஸை வந்துட்டு உள்வாங்குற இது எதுன்னு பார்த்தீங்கன்னா கடல்கள் தான். உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா கடல் தான். அதனால வந்துட்டு நம்மளுடைய சூரியன்லேருந்து வர டெம்பரேச்சர்ஸை வந்து உள்வாங்குற சக்தி கடலுக்கு தான் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த பாடி, அதாவது உலகமே வந்துட்டு வெப்பமயம் ஆகிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு மாற்றங்கள் நிறையவே ஏற்படும். இந்த ஐஸ் பார்ஸ் உருகிறனாலையும் சரி, கடல் மட்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோட ஹீட் வந்து அதிகமாகி அதுவும் வந்துட்டு உயர ஆரம்பிச்சிடும். உயர ஆரம்பிச்சதுனாலே அதுக்கப்புறம் அழிவுகள் தான் கண்டிப்பாக நடக்கும். கடல் வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஹீட் எல்லாம் வந்துட்டு அதிகமாக இந்த ஓஷன்ஸ்லாம் வந்துட்டு உள்வாங்க என்ன ஆகும்னா அதோடைய மூலக்கூறுகள் வந்துட்டு அதிகமாகும். அதாவது பெரிய சைஸ் ஆகும். மூலக்கூறுகள் வந்து இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்னா கடல் மட்டம் ஆட்டோமேட்டிக்காக உயரமாகும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கடல் மட்டம் உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மாதிரி மூலக்கூறுகள் அது அதிகமாகிட்டனால தான் கடல் மட்டம் உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 30% இதனால தான் உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதன் பேர் என்ன பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டெரிக். ஆக்சுவலாக வந்து கடல் மட்டம், அதாவது ஐஸ் உருகி கடல் மட்டம் உயர்றதை விட வெப்பம் மூலியமாகவே வெப்பம் அதிகமாக மூலியமாக அதோட மூலக்கூறுகள் இன்க்ரீஸ் ஆகிறதுனால கடல் மட்டம் உயர்றது தான் இதுக்கு பேர் வந்து தெர்மோஸ்டெரிக். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வரைக்கும் வந்துட்டு உயர்ந்திருக்குது வந்து பார்த்திங்கன்னா அதில் 30% இந்த ரீசனுக்காக மட்டுமே வந்துட்டு கடல் மட்டம் உயர்ந்திருக்குங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலோஸ்டெரிக். இந்த ஆலோஸ்டெரிக்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட், நீங்கள் வந்து இப்போ மக்கள் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்மளுடைய வேண்டாத பொருட்கள் நிறைய பொருட்களை கடலில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கழிவுகளை கொட்டுறோம். அந்த கழிவுகள் கொட்ட என்ன ஆகும்னா அதோட எஃபெக்ட்ஸ்னாலையும் என்ன ஆகும்னா கடல் மட்டம் வந்துட்டு உயர ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி நம்ம கழிவுகள் தேவையில்லாத விஷயங்கள் நிறைய விஷயங்களை வந்துட்டு ஓஷன்ஸ்லையும் கடல்லையும் வந்து நம்ம கலந்துக்கிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக மனிதர்களாலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. அதனாலையும் அதில் மாற்றங்கள் உண்டாகி கடல் மட்டம் வந்துட்டு உயர ஆரம்பிக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குளோபல் ஹீட் ஆகிறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்க தான். அப்படி இல்லாமல் வந்து மனுஷங்க கூட்டுற குப்பையெல்லாம் வந்துட்டு இதில் காரணம்ன்ற போது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குளோபல் வேர்ல்டு வந்து ஹீட் ஆகிறது அதிகமாகிட்டே தான் போகுது. ஏன்னா நம்ம வந்து இந்த கார்பன் வந்து எரிக்கிறோம்ல, அந்த இது வந்து சக்தி வந்து கண்டிப்பாக காற்றில் வந்து பரவி அது வந்து ஹீட்டை வந்து அதிகமாக்குன்னு தான் சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே நம்ம வந்து அதை தான் யூஸ் பண்ணுறோம். எப்படி வண்டியில் போடுற பெட்ரோல்லேருந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு நமக்கு தேவைப்படுது. வண்டியிலேருந்து வர புகையும் வந்துட்டு இதை வந்து பாதிக்கும். சில இடங்களில் சில கண்ட்ரீஸில் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி குறைச்சாலும் மற்ற கண்ட்ரீஸில் வந்துட்டு குறைக்க முடியல. அதனால் இண்டஸ்ட்ரியிலேருந்து வர்ற புகைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. அதனாலேயே வந்துட்டு உலகம் வந்துட்டு ரொம்பவே ஹீட் ஆகினே தான் போயினே இருக்குது. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஃபுட் ஃபார்மிங்கில் வந்துட்டு மீத்தேன் கேஸ் வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு கார்பன் அண்ட் மீத்தேன் எல்லாமே சேர்ந்து தான் பூமியை வந்துட்டு அப்படியே ஒரு ஹீட்டான ஒரு சூடான பந்து மாதிரி உருவாக்கின்னு இருக்குங்க. இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் எல்லாமே வந்துட்டு உள்ளவே அப்படியே வந்து தக்க வைக்கிறதுக்காக பூமி வந்து போராடிட்டு இருக்கு. அதனாலேயே வந்துட்டு பூமி வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கு. 2040 2050 வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, சில கண்ட்ரீஸ்லாம் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்து 0% கார்பன் எமிஷன் போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இவங்க வந்து இப்படி சொல்லியிருந்தாலும் இப்போ ஏற்கனவே பண்ணி வச்ச டேமேஜை வந்து நம்மளால் மாற்ற முடியுமானா உடனேலாம் மாற்ற முடியாது. அது வந்து மாறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும்னு சொல்கிறாங்க. அந்த அளவு நம்ம வந்துட்டு டேமேஜ் பண்ணி வச்சுருக்கோம் எர்த்துக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபிசிசி கொடுத்த ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு 2140 இந்த மாதிரி பூமியோடைய அந்த ஹீட் வந்து அதிகமாகிட்டு கடல் மட்டம் கண்டிப்பாக உயரும்ன்றது தான் வந்துட்டு இப்போ கொடுத்துருக்கிற ரிப்போர்ட். ஸோ இதில் வந்து என்ன நமக்கு தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் கண்டிப்பாக சில சிட்டி நீங்கள் இதில் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா சென்னையில் சில சிட்டிஸ் தான் வந்துட்டு தண்ணியில் இப்படி மூழ்குங்க. ஆனால் மும்பை எடுத்துக்கோங்க, மும்பைலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மூழ்கிடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்தளவு அப்போ வந்து சென்னை வந்து அதை விட இதை கம்பேர் பண்ணும்போது சென்னை வந்து அந்தளவு பாதிப்பு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. மும்பை வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மூழ்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் சென்னைக்கான ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. இது வந்து உலகத்தில் இருக்கிற கோஸ்டல் ஏரியா எல்லாத்துக்குமான பிரச்சனை. இந்த பிரச்சனையினால என்ன ஆகுதுன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாமே இந்த கடல் பக்கத்தில் இருக்கிற நகரங்கள் சிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சரில் இருக்குன்றது தான் நிசப்தமான உண்மை. நம்ம வந்து சென்னை மட்டும் நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் சென்னை மட்டும் கிடையாது, இந்தியா மட்டும் கிடையாது, ஸ்ரீலங்கா ஆகட்டும் இல்லை எந்த கண்ட்ரிஸ் ஆகட்டும், அந்த கண்ட்ரிஸோடைய
கடல் பக்கத்தில் இருக்கிற எந்த நகரங்களாக இருந்தாலும் சரி, தீவுகள்லாம் சொல்லுவாங்கல்ல, தீவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டேஞ்சரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஐபிசிசி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வந்து ஃபுல்லாக வந்து ஒரு டேபிள் காலம் மாரி. இதில் வந்து எந்தெந்த கண்ட்ரியில் எந்தெந்த பிளேசஸ், அதாவது எந்த கண்ட்ரியில் இருக்கிற எந்த சிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூழ்கிறதுக்கு வாய்ப்பு, எந்த அளவு தூரம் போகும், அப்போ அந்த மூழ்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கணுன்ற மாதிரி அந்த க்ளீனாக அந்த ரிப்போர்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ரிப்போர்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்து அங்கே மென்ஷன் ஆகலைங்க. மென்ஷன் ஆன பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை. ஸோ மும்பை தான் வந்துட்டு சென்னையை விட ரொம்பவே டேஞ்சராக இருக்குது இந்தியாவில். அப்போ வந்து பார்த்துக்கோங்க மும்பை எந்த அளவு இருக்குன்னு. நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாள், அதாவது இன்னும் 100 வருஷன்றது அடுத்தடுத்து போகிற வருஷங்களில் வந்துட்டு நம்ம வந்து பார்க்க முடியும். இன்னும் ஒரு 1000 வருஷம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்ந்த இடங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இங்கே இருக்காது, எல்லாமே தண்ணிக்குள்ளே மூழ்கிடும். இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா, இல்லைனா இதை வந்து ஏதாவது தடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து நம்ம இயற்கையை எதிர்த்து பண்ண முடியுமான்றது சந்தேகமான ஒரு விஷயம் தாங்க. நம்ம தான் இயற்கையை வந்து அழிச்சுட்டு இருக்கோம். இயற்கை வந்து நம்மளை அழிக்கல, இயற்கையை நம்ம தான் வந்துட்டு தேவையில்லாமல் வேறு இடத்துக்கு கொண்டு போயிட்டு அப்புறம் இயற்கை வந்து அதை என்ன சொல்கிறது, நம்மளை வந்து திருப்பி பண்ணும்போது நம்மளால் அதை வந்து தாங்கிக்க முடியலன்றது தான் நிசப்தமான உண்மை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஹீட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வேர்ல்டு வந்து ஹீட் ஆகுதுன்னா காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷங்க தான். கண்டிப்பாக மனுஷங்க மட்டும்தான். அதனால தான் வந்து ஹீட் இந்த அளவு வந்துட்டு உயர்ந்துகிட்டே இருக்கும். ஹீட் உயர்றதுனால தான் இந்த தண்ணி மட்டும் வந்து கடல் மட்டும் உயருது. இது எதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கலை, இயற்கையாக எந்த ஒரு விஷயமும் நடக்கலை. நம்ம பண்ணனால இயற்கை வந்து அதை வந்து மாற்றிட்டு இருக்கு. இயற்கையோட அது வந்து சேஞ்சஸ் வந்து நம்ம வந்து தாங்க முடியுமான்னா கண்டிப்பாக தாங்க முடியாதுன்றதை நிசப்தமான. ஆனால் சில கண்ட்ரிஸ் வந்து இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்க்டிக் சைடில் வந்துட்டு அந்த தண்ணி, கடலில் தண்ணி இருக்குல்ல, அதை வந்து ஒரு ஷிப் மாரி ஒன்று ரெடி பண்ணி அந்த ஷிப்புக்குள்ளே வந்துட்டு கடல் தண்ணியை ஐஸ் கியூப் மாரி ரெடி பண்ணி ஐஸ்க்கு வந்து அப்படியே கடல்லே விட்டுற மாதிரி பிளான் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எந்த அளவு சாத்தியமாகும், எந்த அளவு வந்துட்டு சாத்தியப்படும் அப்படின்றதும் நமக்கு புரியல. இன்னொரு விஷயம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மேகங்கள்ல இருக்கிற செயற்கை மழையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. செயற்கை மழை எப்படி ஆகும்னா, மேகங்கள் இருக்கும், அதில் வந்து சில உப்புகள் வந்து தூவி அந்த மேகங்கள் வந்து மழை பொழிய வச்சுருப்பாங்க. இதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கப்பலில் போய் கடல் மட்டத்தில் இந்த சூரிய ஒளி வருதில்ல, சூரிய ஒளியை வந்துட்டு டைவெர்ட் பண்ணுறது மாதிரி அந்த சில உப்புகளை வந்துட்டு தூவுறாங்க. அந்த உப்புகள் மூலிமா சூரிய ஒளி வந்துட்டு அதோடைய ஹீட்டை வந்து பாதிக்கப்படும். அந்த ஹீட் வந்து கடலுக்குள்ளே வந்துட்டு அதிகமாக போகாது அப்படின்ற மாதிரி அதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் சொல்யூஷனே கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு இப்போதைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இது மாதிரி இயற்கையை வந்து நம்ம வந்து எதிர்த்து ஜெயிக்க முடியுமா அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம காலகட்டங்களில் நடந்த விஷயங்கள், அந்த விளைவுகளை வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்மளால் முடியாதுன்றதான் நிசப்தமான உண்மை. இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தாதான் அது வந்து ஒரு சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும். நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, ஆனால் நம்ம அதை வந்து யாருமே கேட்கவும் இல்லை, ஃபாலோ பண்ணவும் இல்லை. அதனால தான் இப்போ இந்த விளைவுகளை வந்துட்டு நம்ம சந்திக்க வேண்டியிருக்கு. என்ன தான் வந்துட்டு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம், டெக்னாலஜியில் உயர்ந்திருக்கும், இதில் உயர்ந்திருக்கும், அதில் உயர்ந்திருக்கும்னாலும் இயற்கையை மீறி எதுவுமே பண்ண முடியாதுன்றது தான் உண்மை. கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஒரு பீச்சில் நிற்கிறீங்க, அங்கே வந்து பார்த்திங்கன்னா முட்டிக்கால் அளவு தண்ணி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், திருப்பி தான் ஓடி ஆகணும். அந்த தண்ணி வந்து வரக்கூடாது அப்படின்னு அப்படின்னா நிப்பாட்ட முடியாது. அதே போல் எரிமலை வந்து குழம்பு வந்து வெடிச்சு செதுறதுன்னா நீங்கள் எதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. சுனாமி உள்ளே வந்துச்சு, எதாவது பண்ண முடிஞ்சதா? ஒன்றுமே பண்ண முடியல. அதே போல் தான் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு கேரளாவில், எதாவது பண்ண முடிஞ்சதா? ஒன்றும் பண்ண முடியாது. இயற்கையை எதிர்த்து யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்றது தான் நிசப்தமான உண்மை. நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2040 ஜெர்மனி, இங்கிலாந்து கண்ட்ரிலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து கார்பன் எமிஷன் வந்து பார்த்திங்கன்னா 0% ஆகிடும் அப்படின்றாங்க. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 2070 தான் இதை ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2070 எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைமீறி, அதாவது என்ன சொல்கிறது, ஃபுல்லாக அழியாது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே வரும். ஸோ சுனாமி மாரி டக்குன்னு வந்துட்டு அப்படி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு போகிற இதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சிட்டிஸை அழிக்க ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உள்ளே போக ஆரம்பிக்கும். அதனால் நம்ம எல்லாருமே வந்துட்டு தனி மனித, அதாவது இப்போ ஒரு கண்ட்ரி வந்து ட்ரை பண்ணுறது கார்பன் எமிஷனை விட நம்மளால் வந்து பொல்யூஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ தனி மனித அளவுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணுறது ரொம்பவே சிறந்ததுங்க. நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம இருந்துட்டு போயிடுவோம், பிற்கால வரவங்க அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து தப்பு. நமக்கு எப்படி நம்மளுடைய முன்னோர்கள் வந்துட்டு நம்மளுடைய இடத்தையும் நம்மளுடைய வாழ்ந்த வீட்டையும் நமக்கு வந்துட்டு அழகாக வச்சுட்டு போனாங்களோ, அதே போல் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நம்ம வந்து விடணுங்க. இப்போ வந்து அவங்க வந்து நமக்கு வச்சுட்டு போனாங்க, நம்ம வந்து எல்லாத்தையும் பாழாகிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் சரிங்களா? அடுத்து வர ஜென்ரேஷன் நம்மளை வந்து என்ன கேள்வி கேட்பாங்க, என்னடா இருக்கிற வரைக்கும் இருந்தீங்க, இதெல்லாம் சரி பண்ணாமல் எல்லாத்தையும் நாசமாகிட்டு போயிட்டீங்களா அப்படின்னு கேள்வி கேட்பாங்கல்ல. அதுதான் வந்து நடக்கக்கூடாதுன்ற. அதனால் முடிஞ்சாலும் இப்போ வந்து நீங்கள் இது ஒரு விஷயமா திடீர்னு நடந்துடாது. இன்னும் 100 வருஷம் கழிச்சு, 200 வருஷம், 500 வருஷம் கழிச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்ந்த இடம், இந்த இடம், எல்லா இடமும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து வாழ்ந்ததுக்கான ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். நம்மளுடைய சந்ததியினர் பிற்காலத்தில் வர்றவங்களும் ரொம்பவே கஷ்டப்படுவாங்கன்றது தான் ஒரு மனக்கசப்பான உண்மை. இயற்கையை எதிர்த்து யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. அதனால் இயற்கையோடு சேர்ந்து வாழணும். முடிஞ்ச அளவு பொல்யூஷன்ஸை நம்ம வந்து கம்மி பண்ணணும். நம்மளால் முடிஞ்ச அளவு தனி மனித ஒருத்தர் நினச்சா மாற்ற முடியுமா அப்படின்னா முடியாது தான். ஆனால் ஒருத்தராக நினைக்கும் போது
சேரும்போது எல்லாரும் சேர ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக வந்துட்டு மாற்றங்கள் உருவாகலாம். ட்ரை பண்ணி தான் பார்க்க முடியுமே தவிர இயற்கையை ஜெயிக்க முடியும்னு நான் என்னால் சொல்ல முடியாது. உங்களுடைய கமெண்ட் என்னன்றதை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது, என்ன மாதிரி பண்ணலாம், எந்த விஷயம் பண்ணலாம், எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.